Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு இந்த மாதிரி எல்லார் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அந்த உப்பு தண்ணி அதுலேயும் நம்ம வந்து போர் வாட்டராக இருந்ததுன்னா அந்த உப்பு தண்ணி பட்டு கொஞ்ச நாளில் இந்த மாதிரி வந்து அந்த உப்பு வந்து வெள்ளை வெள்ளையாக அப்படியே படலை மாதிரி உங்களுக்கு இப்படி படிஞ்சு போயிடும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதை வந்து வாஷ் பண்ணுறது ரொம்பவே சிரமம். நான் இப்போ வந்து ஒரு 2 வாரம் தான் இந்த இடத்த க்ளீன் பண்ணல, அதுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து உப்பு தண்ணி. இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே நம்ம ரொம்ப உப்பு தண்ணி கரை படிஞ்சிருந்த அந்த கவுண்டர் டாப்பை ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் வச்சு ரொம்ப கெமிக்கல்ஸ்லாம் பெருசாக எதுவும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப கை வலிக்க தேய்க்காமல் இந்த அளவுக்கு எப்படி புதுசு போல் நல்லா பளபளப்பாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய 2 பொருள்கள் தான். ரொம்ப ஈஸியாக இந்த உப்பு தண்ணி கரையை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அதிகமான உப்பு தண்ணி கரை சேராமல் உங்களுக்கு எப்போவுமே உங்களுடைய கவுண்டர் டாப் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு புதுசு போலவே இருக்கும். வாங்க இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன பொருள்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளோர் கிளீனர் ஏதாவது வச்சுருப்போம். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்கிட்ட இன்றைக்கி வைப் அவுட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. நான் அதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல, லைசால் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிஸ்டர் மசிலில் ஏதாவது ஃப்ளோர் கிளீனர், எந்த ஒரு பிராண்டடு நீங்கள் ஃப்ளோர் கிளீனர் வீட்டில் வச்சுருந்தாலும் அதிலிருந்து ஒரு 2 மூடி அளவுக்கு இது மாதிரி எடுத்துக்கோங்க. எனி டைப் ஆஃப் ஃப்ளோர் கிளீனர், நம்ம தரை துடைக்கிறதுக்கு மாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃப்ளோர் கிளீனர் வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் நம்மக்கிட்ட ரொம்ப சிம்பிளாக எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உப்பு தண்ணி கரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து உங்களுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ தேவைப்படும். நீங்கள் அந்தளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃப்ளோர் கிளீனரையும் இந்த தேங்காய் எண்ணெயையும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்மளுடைய அந்த உப்பு தண்ணி கரை படிஞ்சிருக்கிற அந்த கவுண்டர் டாப்பில் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சுலபமாக இந்த முறையில் இந்த இடம் வந்து க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நாள் இந்த மாதிரி மெத்தட் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுவீங்க. இதுக்கப்புறமா இந்த மெத்தட்லேயே நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க. உங்களுடைய கவுண்டர் டாப் எப்போவுமே புதுசு போலவே இருக்கும். இப்போது இந்த மாதிரி அந்த தண்ணியை வந்து அந்த மிக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஸ்ப்ரெட் பண்ண பிறகு ஒரு பழைய இது இருக்கும் இல்லையா, நம்மக்கிட்ட ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும், பாத்திரம் கழுவுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஸ்டீல் ஸ்க்ரப்பர், அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. முதல்ல இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், நான் வந்து பெருசாக வந்து இதை கட் பண்ணாமல் தான் அப்படியே காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே தேய்க்கும் போதே உங்களுக்கு அந்த உப்பு தண்ணி கரையை எடுத்துகிட்டு வர்றது அப்படியே தெரியும். அந்த தேங்காய் எண்ணெய் வந்து அந்த ஃப்ளோர் கிளீனரோட நல்லா மிக்ஸ் ஆகி நீங்கள் இந்த மாதிரி தேய்க்க ஸ்க்ரப் பண்ண நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த கவுண்டர் டாப் வந்து. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து லேசாக ஸ்க்ரப் பண்ணால் போதும். பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நான் ஸ்க்ரப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப கை வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எவ்வளவு நேரத்துக்கு இந்த மாதிரி தேய்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த தேங்காய் எண்ணெய் நம்மளுடைய அந்த ஃப்ளோர் கிளீனரோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். அது வரைக்கும் நல்லா தேய்க்கணும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த தேய்ச்ச பிறகு உங்களுக்கு அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு உப்பு தண்ணி கரை போயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். சும்மா லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப உங்கள் ஷோல்டர்லாம் பெயின் வர்ற அளவுக்கு நீங்கள் தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள், நீங்கள் இப்படி நீங்கள் தேய்ச்சிட்டு நீங்கள் உப்பு தண்ணி கரை போயிடுச்சான்னு இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது நம்மளுடைய அந்த கவுண்டர் டாப் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்ச பிறகு பாருங்கள், நல்லா நுரையோடு இருக்கும். உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து அந்த ஃப்ளோர் கிளீனரோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நுரைச்சிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் அதிகமான உப்பு தண்ணி கரை சேர்ந்துருந்தது. இப்போ அந்த இடம் கூட நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நான் இதை வந்து ஸ்க்ரப் பண்ண பிறகு ஒரு ஈரமான காட்டன் துணி வச்சு நான் அதை தொடச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுனா கூட வாஷ் பண்ணலாம். இப்போ ஒரு ஈரமான காட்டன் துணி எடுத்திருக்கேன். ஈரம் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஈரம் இல்லாமல் புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப தண்ணி சொட்ட இல்லாமல் புழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி தொடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். பாருங்கள், எந்த அளவுக்கு ஒயிட்டாக அப்படியே உப்பு தண்ணி கரை படிஞ்சு இருந்தது. இப்போ எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 2-3 தடவை அந்த காட்டன் கிளாத்தை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு திரும்ப இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி விட்டுடுங்க. அந்த நுரப்பூரம் போகிற அளவுக்கு, அந்த சோப்பு நுரப்பூரம் போகிற அளவுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வந்து அப்படியே வாஷ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தேங்காய் எண்ணெயும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா பளபளன்னு இருக்கும். நம்மளுடைய அந்த கவுண்டர் டாப் பார்க்குறதுக்கு நல்லா புதுசு போல் நல்லா பளபளப்பாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் மட்டும்தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுவீங்க. இப்போ ஃபைனலாக இந்த இடம் நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஈரம் பண்ணி நல்லா டைட்டாக பிழிஞ்சிடுங்க. அந்த ஈரமான காட்டன் கிளாத்தில் ஒரு 2 ட்ராப் மட்டும் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இதை வச்சு நல்லா வைப் பண்ணி விட்டுடுங்க. இது எதுக்காக அப்படின்னா, இதுக்கப்புறமா ரொம்ப உப்பு தண்ணி கரை சேராது. தண்ணி வந்து அந்த டைல்ஸில் தங்காது, நம்ம லைட்டாக தேங்காய் எண்ணெய் போட்டுருக்கிறதுனால. அதுக்காக ரொம்ப அதிகமாக தேங்காய் எண்ணெய் போட்டு பிசுப்பாயிடாமல் பார்த்துக்கோங்க. 2 ட்ராப் மட்டும் ஈரத்துணியில் போட்டிங்கன்னா ரொம்ப பிசுப்பெல்லாம் இருக்காது. பார்க்குறதுக்கு புது கவுண்டர் டாப் மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஈரமான துணியில் 2 ட்ராப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி புதுசு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவுண்டர் டாப்பு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த பிசுப்பெல்லாம் இருக்காது. உப்பு தண்ணி கரையும் சுத்தமாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ ஆரம்பத்தில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மோசமாக இருந்த இடத்த நம்ம ரொம்ப சுலபமாக இந்த அளவுக்கு ஈஸியாக அதே சமயம் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.